ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. அதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏலக்காய் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குண்டா எடுத்து மேலே வச்சுக்கோங்க. டீ வைக்கிற குண்டா. நான் எடுத்துருக்கிறது சின்ன நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ டம்ளருங்க. அந்த டீ டம்ளரில் தான் வந்து இப்போ பால் அளந்து ஊற்ற போகிறேன். ஒரு டம்ளர் பால் அளந்து ஊற்றிக்கிட்டேங்க. அந்த ஒரு டம்ளர் பால் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பால் வந்து நம்ம எத்தனை பேருக்கு டீ வைக்கிறோமோ அதுக்கு இப்போ 3 டம்ளர் டீ வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 1.5 டம்ளர் பால் 1.5 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோ எடுக்கணுங்க. அந்த ரேஷியோவில் எடுக்கணும். அதாவது வந்து நீங்கள் சொசைட்டியில் ஆவின் சொசைட்டியில் வாங்குகிற பாலுக்கு தான் அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ 3 ஏலக்காய் நான் எடுத்துருக்கேங்க. அந்த 3 ஏலக்காவை வந்து தட்டி பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டீயில் சேர்த்துக்கலாம். அதாவது வந்து அந்த விதை வந்து வெளியே வர அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ பால் நல்லா ஹீட் ஆகட்டும். அடுப்பு எரியுதுங்க. ஆனால் லோ ஃப்ளேமில் இருக்கனால உங்களுக்கு தெரில. அடுப்பை கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஏலக்காவை இந்த அளவுக்கு தட்டிட்டு நம்ம அதை வந்து பாலில் சேர்த்துக்கலாம். பால் காஞ்சிட்ருக்குங்க. இப்போது 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் சுகர் போடணும் டீஸ்பூனில். அதாவது வந்து 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் சுகரு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். டீ தூள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் யூஸ் பண்ணுறது வந்து 3 ரோசஸ் தாங்க. ஏலக்காய் போடாத டீ தூள் இது. நார்மல் டீ தூளாக இருந்ததுன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி டீ போட்டுக்கலாங்க. இப்போ புதினா டீ வேணும்னா புதினா டீ, குங்குமப்பூவில் போடணுன்னா அந்த மாதிரி டீ, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் டீயே எந்நேரமும் நம்மளால் குடிக்க முடியாது. இப்போ டீ வந்து 1 டம்ளருக்கு 1/2 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணுற ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இப்போ டீ வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி பொங்கி வந்ததே ஒரு சிலர் இறக்கி அப்படியே எடுத்து ஊற்றிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி ஊற்றக்கூடாதுங்க. நம்ம எப்படி ஊற்றணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கிறதுக்கு விடணுங்க. கொதிக்கிறதுக்கு விட்டுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம எடுத்து வேறு இதில் ஊற்றணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் வீட்டில் எப்படி டீ போடுவீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுதான் வந்து டீ போடுறதுக்கான பக்குவம். டீ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்ததுனா தாங்க டீயோட டேஸ்ட்டே தெரியும். டீயும் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஆவின் பால் சொசைட்டி இருக்குது. அந்த சொசைட்டியில் தான் நாங்கள் டெய்லி பால் வாங்குவேங்க. யாரெல்லாம் டீ லவர் இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போது 2 டம்ளர் டீ வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் பால் அளந்து ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். இப்போ டீயை வந்து நம்ம முழுசாக டம்ளர் நிறைய நிறச்சி ஊற்றுவோம். கொதிக்கிற இதில் வந்து அது 3/4 டம்ளராக வரணும் 1 டம்ளர் டீக்கு. அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு வடித்து எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் 2 டம்ளர் டீ வச்சு அது 1 டம்ளர் 3/4 டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துருக்கேங்க. இங்கே இப்போ டீ டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ. பை பாய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.